ஸோ அல்ல கைஸ் நான் அவங்க தேடி பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க கைஸ்? நல்லா இருப்பீங்க நம்புறேன். நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 9 ஆஃபர் தான் வந்துச்சு. இந்த பண்டல் இருக்கு, நம்ம இந்த பண்டல் நம்ம ஏற்கனவே வச்சிருக்கோம். இந்த பண்டலோட நமக்கு 50 டைமண்ட் தான் வேணும் அப்படின்ட்டு நானும் 9 ஆஃபர் போட்டு இதை எடுத்தாச்சு கைஸ். எடுத்ததுக்கப்புறம் அந்த 9 ஆஃபரோட மேற்கொண்டு நம்ம போன வாட்டி பைபாஸ் போட்டோம். அந்த பைபாஸ் மிச்ச டைமண்ட் இருக்கு. நாங்கள் டைமண்டோட இதையும் சேர்த்தா அதே மிச்சம் 111 டைமண்ட் இருந்துச்சு. இதை வச்சு ஏதாச்சும் அந்த டிஷர்ட் வந்துருக்கு, டிஷர்ட் வால் அதுக்கு நம்ம ஸ்பின் பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த ஜெஸி ராயலுக்கு நம்ம ஸ்பின் பண்ணுறதுக்காண்டி நமக்கு இன்னும் டைமண்ட் வேணுன்ட்டு சரி நம்ம ஒரு வீக்லியை போடுவோம். வீக்லியை போட்டால் கரெக்டாக இருக்கும். ஜெஸி ராயலில் ஏதாச்சும் ஒரு ஜெஸ்ஸி இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும்ட்டு நானும் ஒரு வீக்லியை போட்டேங்க. 200 டைமண்ட் கொடுத்தானுங்க. 311 டைமண்ட் இருந்துச்சு. சரின்ட்டு நம்மளும் இதில் ஒரு 35 டைமண்ட் இருந்துச்சா, சரி நான் அதை கிளைம் பண்ணி 346 டைமண்ட் கைஸ். சரி நம்மளும் போயிட்டு ஜெஸி ராயலில் ஒரு ஸ்பின் போடும் அப்படின்ட்டு நான் ஒரு 15 ஸ்பின்னாக போட்டேன். ஏன்னா 2 ஸ்பின்னும் போடவே ரெட் கலர் டிஷர்ட் கொடுக்குறான். நிறைய பேர் கேள்விப்பட்டேன். அதில் நம்ம ஆசை பேராஸ்தி பெருநஷ்டம் மாதிரி ஆக போகுது கைஸ். 15 ஸ்பின்னு தான் போட்டேன். பல கம்பல் இதான் கொடுத்துருக்கேன் பாருங்க கைஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா உடனே ஒரு 15 ஸ்பின் போட்டேன். அதுக்கும் இது மாதிரி தான் கொடுக்குறான் பாருங்க கைஸ். என்ன கொடுக்குறான்னு அடுத்து நம்ம ஒரு இந்த வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டு ஒரு 67 டைமண்டுக்கு ஒரு ஸ்பின்னை போட்டேன். அதுவும் கொடுக்கல. கொடுப்புன்னு நீங்கள் நினைச்சீங்க அது நம்ம கொடுக்க மாட்டோம். எப்படி அது எல்லா டைமண்டையும் புனே தாங்க கைஸ் கொடுப்போம் நம்மகிட்ட. சேரன்ட்டு ஒரு 3 ஸ்பின்னு இருக்கு அப்படின்ட்டு டிக்கெட்னு எனக்கு அந்த ரெட் கலர் டிஷர்ட் மட்டும் கொடுத்துருவா. அதான் தான் எனக்கு பிடிக்கும். இல்லாட்டி அந்த ஒயிட் கலர் டிஷர்ட் எடுத்து கொடுத்துருவான்னு வெளில போயிட்டு சாரு வரலாம் டிக்கெட்டு குழப்பி விட்டு சேருண்ணா அப்படியே நம்மளும் போயிட்டு ஒரு ஒப்பன் ராயில் ஒரு ஸ்பின்னு போட்டு அதே நம்ம போய் ஒரு ஸ்பின்னு போட்டு பார்க்கலாம். நம்ம கண்டிப்பாக கொடுப்போம் அப்படின்ட்டு தான் நானும் போட்டேன். ஒரு 15 டைமண்டுக்கு நானும் போட்டேன். ஆனால் 1000 மட்டும் கொடுத்துடாதீங்கடா அப்படின்னு தான் போட்டேன். 15 டைமண்டுக்கு போட்டேன். வாங்க கைஸ் நமக்கு என்ன கொடுக்குறான்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ பாருங்க நமக்கு என்ன கொடுத்துருக்கான்னு அப்படியே வெயிட் பண்ணிட்டே பாருங்க. நானும் அழுத்தி தொடறேன் கைஸ். சேர்ந்து ஒரு 67 டைமண்ட் தொட பார்த்தேன். நல்ல வேலை அப்படியே ஒரு 15 டைமண்ட் ஸ்பின்னாக போட்டேன் கைஸ். ஸ்பின்னாக போட்டு அடுத்து ஒரு 15 டைமண்ட் போடணும். 15 டைமண்ட் போட்டேன். அடுத்து ஒன்றும் இதான் லாஸ்ட் ஸ்பின் டே கரீனா. நீ இதை மட்டும் கொடுத்துடா கரீனா, எனக்கு ஒரு ரெட் கலர் டிஷர்ட் கொடுத்துடா அப்படின்ட்டு ஒரு ஆணும் எவ்வளோ கஷ்டத்தோட அந்த வெறியோடய ஸ்பின் பண்ணேன். சரின்ட்டு 15 ஸ்பின்னு போட்டேன். கங்க்ராச்சுலேஷன் உங்க அப்பன்ட்டு காசாடா அடி எங்கள்கிட்ட காசுடா அப்படின்ட்டு 1000 கொடுத்துட்டாங்க. ரொம்ப வருத்தம் இப்போ ரொம்ப வருத்தம்ட்டு 1000 நம்ம கொடுக்குறாங்க கைஸ். ரொம்ப மனசு வலிக்குது கைஸ். சேரன்ட்டு அவுடாடே நான் என்ன மிஷின் ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன்ட்டு நான் 3 பர்ச்சேஸ் பண்ணிட்டு கேப்பன் கூட போட்டு நானும் போட்டேன் கைஸ். இந்த பண்டலு அந்த ரிங் வச்சுரு அந்த எமௌண்ட்டு சேர்ந்து போட்டு 219 டைமண்ட் கைஸ். அதை நான் கோடு அவங்கள்ட்ட கோடு போட்டனால 174 டைமண்டுக்கு எடுத்துக்கலாமா. அதோட நானும் அதை பர்ச்சேஸ் பண்ணுறேன் கைஸ். அப்படியே பர்ச்சேஸ் பண்ணோன்னே எமௌண்ட்லாம் பாங்கமாக இருக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த எல்லாத்துக்கும் நான் எடுத்ததே அந்த பண்டலுக்கு சொன்னால் அந்த பண்டலை நான் எடுத்துட்டேன் கைஸ். என்னோட கூப்பன் கோடு கைஸ். இது என்னோட கூப்பன் கோடு. என் கூப்பன் கோடு பார்த்தீங்கன்னா நான் காமிக்கிறேன். அது எப்படி எனக்கு தேவையில்லை கைஸ். நீங்கள் எடுக்கிறதா எடுங்க. வெறும் 36 டைமண்ட் தான். ஷேருன்ட்டு நமக்கு ரிங் வச்சர் கொடுத்துருவானே அப்படின்ட்டு நம்ம போய் குறும்பலி உங்களுக்கு பண்ணுவோம். நமக்கு டி இந்த ரெட் கலருக்கு மீன் மட்டும் கொடுத்துடாடே. நீ ரெட் கலராக கொடுக்க மாட்டாது பெரிய இது மஞ்சள் கலராச்சும் கொடுத்துடாடி ஸ்பின்மண்ணா கைஸ். டேய் நான் உனக்கு ஒரு வாட்டி தாண்டா தருவேன் அப்படின்ட்டு எதுவுமே தரல கைஸ். போச்சுடா டைமண்ட் போச்சுடான்னு ஒன்று ஒரு 5 டைமண்டுக்கு போட்டேன் கைஸ். 5 ஊற்றுக்கு போட்டேன் கைஸ். அடுத்து ஒரு 5 ஊற்றுக்கு போட்டா என்னடா அது டோக்கனு கைஸ். டோக்கனே சரி வர மாட்டேது கைஸ். டோக்கனு கம்மியாக தான் கொடுக்குறான். டோக்கனு கூட இப்போ கம்மியாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்ட்டு நானும் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் கைஸ்.